பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் ரவுடி கொட்டுராஜா பெரம்பலூரில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடியை பிடிக்க தனிப்படை போலீசார் சென்றபோது தாக்க முயற்சித்ததால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் ரவுடி கொட்டுராஜா பெரம்பலூரில் என்கவுண்டர் என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ரவுடியை பிடிக்க தனிப்படை போலீசார் சென்றபோது தாக்க முயற்சித்ததால் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 24ஆம் தேதி ரவுடி வெள்ளைக்காளியை போலீசார் பாதுகாப்பு மூலமாக அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது பெரம்பலூர் அருகே திருமாந்துறை அருகே அந்த ரவுடி சரித்திர பதிவேடு குற்றவாளியான வெள்ளைக்காளியை போலீசார் அங்கு உணவு சாப்பிட வைத்திருந்த அப்போது 2 கார்கள்ல வந்த 2 பேர் கொண்ட கும்பல் திடீரென அந்த வெள்ளைக்காளியை நோக்கி அவர்கள் பெட்ரோல் குண்டை தூக்கி வீசியிருக்கிறார்கள். இந்த பெட்ரோல் குண்டானது அவர் மீது படாமல் தப்பித்த நிலையில மீண்டும் போலீசாரை நோக்கி அவர்கள் தாக்க முயற்சிருக்கிறார்கள். இதுல 3 போலீசார் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. எப்படி இவர்கள் கார்ல பின்தொடர்ந்து வந்தனர், எதற்காக வந்தனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக போலீசார், மங்களமேடு போலீசாரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளான நிலையில இது தொடர்பாக போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில ஏற்கனவே முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த வெள்ளைக்காளியை கொலை செய்ய அவர்கள் வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்த பின்னர் அந்த தனிப்படை போலீசார் ஒருவரை பிடிப்பதற்காக போலீசார் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்றால் இந்த கொட்டுராஜ் என்கிற ரவுடி தான் இந்த தாக்குதல் சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த கொட்டுராஜ் என்கிற அழகுராஜ் அவரை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையில அவரை பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென அந்த அழகுராஜ் என்கிற கொட்டுராஜ் ரவுடி போலீசாரை நோக்கி கத்தியால தாக்க முற்பட்டதாக தெரிகிறது. இதுல ஒரு காவலரும் வெட்டுக்காயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால ஆய்வாளர் நந்தகுமார் அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதால அவர் சம்பவ இடத்திலேயே என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அவரது உடலானது அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இது தொடர்பாகவும் என்கவுண்டர் தொடர்பாகவும் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த ரவுடிகளையும் பிடிக்கும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த என்கவுண்டர் சம்பவமானது தற்போது தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக, அதாவது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவமானது அரங்கேறி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்குல ஒரு என்கவுண்டர் சம்பவமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் கூட நெருங்கும் நேரத்துல இந்த என்கவுண்டர் சம்பவம் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற ரவுடிகளையும் பிரிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.